காரை ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு, இக்னேஷனை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன், பெடல் பிரேக்கில் காலை எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஹேண்ட் பிரேக் போடணும். ஓகே, ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன். இது சரியான முறை தானா அப்படின்னு கேட்டால் இது தவறான முறை. உண்மையிலேயே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காரை ஒரு இடத்தில் நிறுத்திய பிறகு முதலில் ஹேண்ட் பிரேக் தான் போடணும். அதற்கு அப்புறம் தான் மேனுவல் காராக இருந்தால் ஃபஸ்ட்டு கியர்லையும், ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் ஒவ்வொரு மோட் இருக்கு இல்லையா, ஆட்டோ மோட், டிரைவ் மோட் ஆர் பார்க்கிங் மோட், இந்த மாதிரி ஒவ்வொரு கார்கள்லையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த மோடில் போடணுமோ அந்த மோடில் போட்டுட்டு தான் நீங்கள் இறங்கணும். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இறங்கும் பொழுது முதல்ல கியரில் போட்டுட்டு காருடைய மொத்த எடை இருக்குல்ல, அந்த மொத்த எடையோட ஃபோர்ஸை அந்த கியரில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக் போடுறாங்க. இது தவறான முறை. வண்டியுடைய மொத்த எடை இப்போ ஒரு சாலை இருக்குது அப்படின்னா அந்த சாலை எப்போவுமே சமமாக இருக்காது இல்லையா. சில சாலைகள் முன்பக்கம் இறக்கமாக இருக்கும், சிலது நம்ம நிறுத்தும் போது பின்பக்கம் இறக்கமாக இருக்கும். அப்போ வண்டி உருளை ட்ரை பண்ணும் இல்லையா. அந்த நேரத்தில் நீங்கள் காரை நிறுத்தும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கியர் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த காருடைய எடையுடைய மொத்த ஃபோர்ஸும் அந்த கியரில் தானே போய் டெபாசிட் ஆகும். அப்படி டெபாசிட் ஆகும் பொழுது கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகிறது மட்டுமல்லாமல் அந்த கியர் வீலில் ப்ளே விடுறது கூட வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறனால எப்பொழுதுமே நீங்கள் கியரில் லோடை கொடுக்கக்கூடாது. ஓகே, அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வண்டியை நிறுத்தின உடனே முதல்ல ஹேண்ட் பிரேக் போட்டு அந்த வண்டியுடைய மொத்த எடையோடைய ஃபோர்ஸை நம்ம பின்னாடி வீலில் அந்த ஹேண்ட் பிரேக் மூலமாக ஹேண்ட் பிரேக்கில் டெபாசிட் பண்ணுறோம். பண்ண பிறகு இரண்டாவது சேஃப்டி ஆப்ஷனாக தான் என்ன பண்ணுறோம், கியரில் போட்டு வைக்கிறோம். ஒருவேளை இந்த ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த கியரில் நின்றுக்கிடும் இல்லையா. அப்போது எப்பொழுதுமே உங்கள் காரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எங்கேயாவது போயிட்டு நிறுத்துறீங்க, அது சமமான பகுதியாக இருந்தாலும் சரி, இறக்கமான பகுதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னது, ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கியரில் லோட் பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் நியூட்ரலில் போட்டு தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்லலாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது ஒரு முட்டாள்தனமான செயல். காரை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தும் பொழுது நியூட்ரலில் நிறுத்தக்கூடாது, நிறுத்திட்டு போகக்கூடாது. சில என்ன பண்ணுறாங்கன்னா நியூட்ரலில் நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு போகிறாங்க. ஒருவேளை ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட என்ன நடக்கும், வண்டி உருண்டுரும் இல்லையா நியூட்ரலில் நிற்கும் போது. ஸோ எப்போவுமே காரை நிறுத்தும் பொழுது 2 சேஃப்டி ஆப்ஷனோடு நிறுத்துகிறோம். ஒன்று ஹேண்ட் பிரேக் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கியர் ஆப்ஷன்.